சித்து என்ற குட்டி குதூகலமான சாம்பல் பூசணிக்காய் பற்றியது இந்த கதை. சித்து ஒரு அழகான காய்கறி தோட்டத்தில் வசித்து வந்தது. அங்குள்ள பச்சை இலைகளுக்கும் வண்ணமயமான காய்களுக்கும் நடுவே மகிழ்ச்சியாக உருண்டு விளையாடுவதுதான் அதன் வேலை. ஒரு நாள் வழக்கம் போல விளையாடிக் கொண்டிருந்த போது சித்து ஒரு மூலையில் சோர்வாக தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பூச்செடியை பார்த்தது. அதன் இலைகள் வாடி தலை கவிழ்ந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. ஐயோ, இந்த பூச்செடிக்கு என்ன ஆச்சு என்று சித்துவுக்கு வருத்தம் வந்தது. உடனே சித்து ஒரு யோசனையுடன் அருகில் கிடந்த சிறிய தண்ணீர் வாளியை தன் பக்கம் மெதுவாக உருட்டி வந்தது. அதன் குட்டி உடலில் இருந்த எல்லா பலத்தையும் திரட்டி வாளியை கவனமாக சாய்த்து அந்த வாடிய செடியின் வேர்களுக்கு தண்ணீர் ஊற்றியது. சில நிமிடங்களில் அதிசயம் நடந்தது. தண்ணீர் கிடைத்த உற்சாகத்தில் வாடியிருந்த பூச்செடி மெல்ல மெல்ல நிமிர்ந்தது. அதன் இலைகள் புத்துயிர் பெற்று பசுமையாயின. தலையில் ஒரு அழகான மலர் மகிழ்ச்சியுடன் மலர்ந்தது. பூச்செடி மலர்ந்ததைக் கண்டு சித்துவின் முகம் பூரித்தது. அது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அன்றிலிருந்து சித்துவும் அந்த பூச்செடியும் உற்ற நண்பர்களாக மாறினார். சித்து தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றி கவனித்து கொண்டது. அதற்கு பதிலாக செடி ஒவ்வொரு நாளும் சித்துவுக்காக மகிழ்ச்சியுடன் மலர்ந்திருந்தது.